இன்னைக்கு இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். அந்த செய்திக்கு தலைப்பு இணைய கூட்டமா உள்ளூர் திருச்சபையா என்பதுதான். இணைய கூட்டமா உள்ளூர் திருச்சபையா என்பதுதான் அதற்கான தலைப்பு. ஆண்டவருக்கு எதிரி யாருன்னு நமக்கெல்லாம் தெரியும். பிசாசு என்கிற அந்த சாத்தான் என்னென்னவோ வழிகளையெல்லாம் கையாண்டு கர்த்தருடைய பணிகளுக்கு எதிரான காரியங்களை எப்போதுமே செய்து வந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தலை வாசித்தால் அது எதை சொல்லுகிறது? அந்த பிசாசுவுக்கும் ஆண்டவருக்கும் நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்தை அது விளக்குகிறது. அதில் நாமும் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய திருச்சபையும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே எப்பொழுதுமே பிசாசுக்கு கர்த்தருடைய காரியங்கள் பிடிக்காது. அதை குழப்புவதற்காகவும் பிரச்சனைகளை கொண்டு வருவதற்காகவும் இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவரையும் அழிப்பதற்கு அவன் முயற்சி செய்தான். ஆனால் அவனால் முடியலை. ஆண்டவர் வந்த காரியத்தை பூரணமாக நிறைவேற்றி பரலோகம் போய்விட்டார். இப்ப பிசாசுவனுடைய கண்ணோட்டம் எங்கு திரும்பி இருக்கிறது? அந்த கர்த்தருடைய திருச்சபையை நோக்கி. ஆகவே அந்த திருச்சபையை குழப்புவதற்காகவும் இல்லாமல் ஆக்குவதற்காகவும் அவன் பல காரியங்களை செய்து கொண்டு வருகிறான். உங்களுக்கெல்லாம் தெரியும், சில வருடங்களுக்கு முன்பு கோவிட் வந்த பொழுது உலகமே அதிர்ந்து போயிடுச்சு. என்ன செய்யறன்னு தெரியாது. அந்த கோவிட் அத்தனை காலங்கள் நீடிக்கும்னு நமக்கே தெரியாது இல்லைங்களா? அப்ப அந்த நேரத்தில் திருச்சபைக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டது. சில நாடுகள்ல, பல நாடுகள்லன்னு சொல்லலாம், திருச்சபைகள் கூடி வருவதற்கே பெரிய தடை ஏற்பட்டது. அரசாங்கம் பேச்சு கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்னெல்லாம் பிரச்சனைகள் சில நாடுகளில் இருந்ததை பார்க்கணும். சில மாதங்களாக கூட சபைகள் கூடி வர முடியாமல் இருந்திருக்கிறது. அந்த நேரத்தில் யார் ரொம்ப அதிகமாக சந்தோஷப்பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? பிசாசு தான். என் சபையில் கூட இப்படியெல்லாம் நடக்க போகுதுங்கிறது ஒரு அனுமானம் இருந்ததுனால அவங்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுத்துருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கிற பொழுது, திருச்சபை கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கிற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஞானத்தோடு நடந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நான் சொல்லி கொடுத்து எச்சரிக்கை பண்ணியிருக்கேன். அந்த கோவிட் நீடித்த பொழுது, அது முடிவடைந்த பொழுது பார்த்தா பல சபைகள் இல்லாமலே போயிடுச்சு. அந்த சபைகள் திரும்பவும் கூடி வரல. எங்க சர்ச்சுக்கு கூட சில பேர் வந்தாங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்னு கேட்ட பொழுது கோவிடோட எங்க சபை இல்லாம போயிடுச்சு. அப்ப கோவிட் ஒரு விதத்துல என்ன செய்திருக்கிறது? சும்மா சபைக்கு போய் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளாக இல்லாம ஏதோ ஒரு சுயநலத்துக்காக வந்தவர்களுக்கு கோவிட் ஆபத்தா வந்துடுச்சு. அவர்கள் திரும்ப சபைக்கே வரல, எல்லாமலே போயிட்டாங்க. ஆகவே அந்த கோவிட் காலத்துல நாம் எப்படியாவது ஆவிக்குரிய காரியங்களை கேட்டாகணுங்கிறதுக்காக நாம் சில தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி கொண்டோம். நானே கூட கோவிட் நேரத்தில் தான் உழைச்சதே கூட. இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்டர்நெட் மூலமாக நான் செய்தி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்பவும் கூட ஓன் பண்ணியிருக்கேன். இது தற்காலிகமாகத்தான், இதையே நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது.
கூடி வருகிற வரையும் ஒருவரை ஒருவர் ஊக்குவிப்பதற்காகவும் ஆறுதல் சொல்லுவதற்காகவும் ஆண்டவருடைய வேதத்தை படிக்கிறதுக்காகவும் தான் செய்கிறோமே தவிர அந்த கோவிட் முடிந்த பிறகு இது தொடரக்கூடாது. அதே விதமாக அதை நிறுத்தி கொண்டு விட்டோம். இப்ப கோவிட் முடிந்த பிறகு ரொம்ப பேர் என்ன செய்துட்டாங்கன்னா இணையதளத்திலேயே தங்கி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோவிட் வந்த பிறகுதான் எனக்கு ஜூம்னு ஒன்று இருந்ததே தெரியும். அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டேன். சரிங்களா? அப்படி பயன்படுத்தின பொழுதும் கூட இப்பவும் அதை நான் பயன்படுத்தினாலும் கோவிட் நேரத்தில் செய்த காரியங்களுக்காக பயன்படுத்துறது இல்லை. எங்க சபையிலும் கூட சபை கூடி வருகிறது. ஜூம் ஆராதனை நம்ம வைக்கிறது இல்லை. ஒரு சேர்ச்சுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. திருவிருந்து என்ன பண்றது? அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, ஜூம்லயே திருவிருந்தும் வைக்கலாம். இப்படிடா இதை செய்ய முடியும், இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களேன்னு பார்த்தா பாஸ்டர் ஜூம்ல தானே பிச்சுக்கிறாரு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும். மக்கள் வீட்டில இருந்து அதையே செய்யறாங்க. இதை போல ஒரு பைத்தியக்காரத்தனத்தை உலகத்திலேயே பார்க்க முடியாது. அது வேதம் திருவிருந்தை பத்தி சொல்லுகிற அத்தனை விளக்கங்களுக்கும் முற்றிலும் எதிரானது. அப்படி நம்ம செய்யறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருகிற பொழுது தான் நாம தெரிந்து கொள்ளுகிறோம் எத்தனை பேருக்கு உண்மையிலேயே வேதத்துல நம்பிக்கை இருக்கிறது. உண்மையிலேயே வேதத்தை விசுவாசித்து அது தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையில தவறு இருக்காது, அது எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கிற வார்த்தை, அவருடைய ஞானம் நம்ம விட மேலான ஞானம், அவருடைய வார்த்தை எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கும் என்பதனால அந்த வார்த்தையில சொல்லப்படுகிற காரியங்களும் நிலைத்திருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குங்கிறத பிரச்சனைகள் தான் வெளியே கொண்டு வந்து காட்டு. நான் எப்பவுமே சொல்லுறது, பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு வந்துட்டா ஒரு ஆள்கிட்டயோ ஒரு கூட்டத்திலேயோ அங்க என்ன உண்மையிலேயே இருக்குங்கிறதான் அது வெளியே காட்ட போகுது. புதுசா ஒன்னே ஆரம்பிச்சு வைக்காத பிரச்சனை. அவங்க எந்த நிலையில ஆத்மீக நிலையில இருக்கிறாங்கிறத தான் அது காட்டும். ஏன்னு சொன்னா வேதத்தை படிச்சு பார்க்கிற பொழுது கிறிஸ்தவனுக்கு பிரச்சனையே இல்லை. அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே பிரச்சனை உள்ள வாழ்க்கை தான். இந்த உலகத்துல பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் தவிர்க்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்த பொழுதும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை அவர் வாழலையே. அவரோட கூட இருந்தவங்களே பிரச்சனை கொடுத்தார். அவருடைய சீடர்களே அவருக்கு தலைவலியா இருந்தாங்க. ஆனா அதையும் பொறுமையோடு தாங்கி தான் செய்ய வந்த காரியங்களை ஆண்டவர் செய்து முடித்தார். நான் இங்க வந்து இறங்குறதுக்கு முந்தி என் வைஃப் கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு உடல்நலை மாறிட்டுது. ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு போக வேண்டிய நிலம். அது ஒரு எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனை. சரிங்களா? மனசு சங்கடப்படும். ஆனா அதுக்காக குய்யோ மியோன்னு அழுது ஆண்டவரையே விட்டுற முடியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லி என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். நல்ல வேலைக்கு ஆண்டவர் ஜெபங்களும் கேட்டு அவர்களுக்கு உடனடியாக அந்த சிகிச்சையும் கொடுத்து இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் கிருபையானவர். ஆகவே பிரச்சனை மூலம் நம்ம படிக்கிறோம், தைரியத்தை வளர்த்துக்கிறோம், அதிகமாக ஆண்டவரில் தங்கி இருக்கிறோம். ஆனால் பிரச்சனையை பயன்படுத்தி ஆண்டவரையே விட்டுட்டு போகிறவன், வேதத்தை மாற்றி அமைக்க பார்க்கிறவன், அவன் மனுஷனாவே இருக்க முடியாது. அது கிறிஸ்தவன் செய்கிற காரியம் அல்ல. பிரச்சனை ஒருத்தன் என்ன ஆத்மீக நிலையில இருக்கிறாங்கிறத தான் காட்டணும். இப்ப இந்த கோவிடுக்கு பிறகு ரொம்ப பேர் இதுவரையும் சர்ச்சை நம்பி இருந்தவங்க
போயிட்டு வந்தவங்கெல்லாம் இணையதளத்தை அதிகமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக வலைத்தளங்கள் அதுலேயே தங்கி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம காதில் கேள்விப்படுகிறதெல்லாம் என்னது? இணையம்தான் எனக்கு சபை. அப்படி ஒருத்தர். நான் யூடியூப்ல தான் நான் எல்லா மினிஸ்ட்ரியுமே ஃபாலோ பண்றேன். நான் பிரசங்கங்களை எல்லாம் இன்டர்நெட்ல தான் அதிகமாக கேட்கிறேன். எனக்கு லோக்கல் சர்ச், உள்ளூர் சபை தேவையில்லை. அதுவும் இல்லாம சிலர் சொல்றாங்க, சமூக வலைத்தளம் தான் என்னுடைய ஆவிக்குரிய சமுதாயம். அப்ப இதுல யாரு இப்படி சொல்லுவதனால இதெல்லாம் நம்ம காதுல கேட்கிற பொழுது யார் இங்க வெற்றி அடைகிறான்னு நம்மளால பார்க்க முடிகிறது. பிசாசு. அவன் கோவிடை பயன்படுத்தி மனிதர்களை ஆண்டவருடைய திருச்சபையை நம்பி அதிலிருந்து வாழ்ந்து அவருடைய வார்த்தையை பின்பற்றுதல இருந்து திசை திருப்பி விட்டான். ஒரு ட்ரிப் நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்த பொழுது நியூயார்க்ல ஒரு பெரிய பில்போர்டு, அது இரவு நேரம்னா லைட்லாம் போட்டு, ரேடியோ சர்ச், ஆண்டவர் தன்னுடைய சபையை கைவிட்டு விட்டார், இதுல கலந்துக்குங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து கிறிஸ்தவர்களுக்கு. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி இன்னைக்கு இணையதளத்துல தங்கி இருக்கிறார். தொழில்நுட்ப வசதிகள் அதை நம்ம பயன்படுத்துறதுல தவறே இல்லை. அது வராம இருக்காது, வளராம இருக்காது. இன்னும் 10 வருஷம் போனா இதுவரையும் நம்ம கேள்விப்படாததெல்லாம் வரத்தான் செய்யும். ஏஐன்னு இருக்கிறத யார் எப்ப நினைச்சு பார்த்தோம்? வரத்தான் செய்யும். அப்படி அதெல்லாம் தப்பு தவறுன்னு சொன்னா நான் விமானத்துல பறக்க கூடாது, நீச்சல் அடிச்சுதான் இங்க வந்திருக்கணும் இல்லையா? கார்ல ஏறக்கூடாது, பஸ்ல ஏறக்கூடாது, போன் பயன்படுத்தக்கூடாது. அதெல்லாம் வர ஆரம்பிச்ச காலத்துல போனே இல்லை. 2 வாரத்துக்கு ஒருத்தரம் தான் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போன் பண்ண முடியும். என்ன நடக்கிறதுன்னு தெரியாம. ஆனா உலகம் மாறிடுச்சு இல்லையா? ஆகவே தொழில்நுட்ப வசதிகள் அதெல்லாம் கண்டுபிடிக்கின்ற ஒரு பக்குவத்தை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் வரும். அப்படி அதெல்லாம் வந்த பொழுதும் கிறிஸ்தவன் என்ன செய்யணும்? தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வேதத்திற்கு முரண் இல்லாதபடி அவற்றை பயன்படுத்த பார்க்க. எல்லா தொழில்நுட்ப வசதிகளுமே நமக்கு அவசியங்கிறதும் இல்லை, அதை எல்லாமே பயன்படுத்தணுங்கிறதும் இல்லை. பயன்படுத்த வேண்டியவைகள் இருக்கு. ஆனா அது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வேத நம்பிக்கைகளை காத்து கொண்டு எங்க பயன்படுத்தணுமோ அங்கு பயன்படுத்தணும் கவனத்தோட. இப்ப யூடியூப்ல நம்மளும் கூட திருமறை தீபம் ஒரு சேனல் இருக்குது. அதுல மெசேஜஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். எதுக்காக போட்டிருக்கிறோம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரியான சத்தியங்கள் உள்ள பிரசங்கங்கள் நம்ம நாட்டில் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப எங்கெங்கயோ போய் ஆராதனை செய்து எதையெல்லாம் தினகரனையும் லாசரஸையும் அவனையும் இவனையும் கேட்டு குருடார்களா இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எதையோ கேட்கிறவர்கள் இதையும் ஒரு தரம் கேட்டு பார்த்து அதை வித்தியாசமா இருக்கே கேட்கலான்னு அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கட்டும்ங்கிறதுக்காக. வேற எதுக்குமே இல்லை, வேற எதுக்குமே இல்லை. ஆகவே அதுல ஒரு பயன் இருக்கு. ஆனா அது ஒரு குறைந்தளவான ஒரு பயன். பயன்படுத்த வேண்டிய விதத்துல அதை பயன்படுத்துறதுல கிறிஸ்தவன் கவனத்தோடு இருக்க. இப்ப நம்ம கேள்வி என்ன இந்த நேரத்துல? இணையதள சபை என்பதை வேதம் அனுமதிக்கிறது. வேதத்துல அதை காண முடியுமா? அதாவது டிஜிட்டல் சர்ச்,
வேதத்தில் அதை பார்க்க முடியும். இல்லாவிட்டால் வேதம் மக்கள் ஆத்துமாக்கள் கூடி வந்து ஆராதிக்கின்ற உள்ளூர் சபையை பற்றி பேசுகிறதா? இதைத்தான் நம்ம பார்க்கணும். ஆகவே இன்னைக்கு நான் கொடுக்க போற செய்தி 3 காரியங்களை உங்களுக்கு காட்ட போகுது. முதலாவது, கர்த்தர் கட்டி வருகின்ற உள்ளூர் திருச்சபை. கர்த்தர் கட்டி வருகின்ற உள்ளூர் திருச்சபை. அந்த உள்ளூர் திருச்சபை ஆன்லைன் கூட்டத்துக்கு சமமாக நடந்து வருகிற ஒன்று அல்ல. இரண்டாவது, இந்த இணையதளம் ஒரு கருவி மட்டும்தான். ஆனா சபை அப்படிப்பட்டது அல்ல. மூணாவது, ஒரு கிறிஸ்தவன் தான் இணைந்து கொள்ள வேண்டியது, வேதத்துக்கு அடிபணிந்து சபை தலைவர்களுக்கு அடிபணிந்து வாழ வேண்டியது உள்ளூர் திருச்சபை மட்டும்தான். இந்த 3ஐயும் நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போறோம். முதலாவதாக, கர்த்தர் தன்னுடைய திருச்சபையை கட்டி வருகிறார், இணைய சிறுச்சபையே அல்ல. மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்துல எல்லாருக்கும் தெரிந்ததாக இருக்கலாம். அதுல என்னத்தை பார்க்கணும்? நான் என்னுடைய சபையை கட்டுகிறேன். இது எழுதுறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பேசுகிறது யாரு? இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவர் 3வது ஆள் தத்துவம் திருத்துவத்தில். அவர் கடவுள், கர்த்தர். அவர் ஏன் அந்த இடத்துல இயேசு சொன்னதாக நான் இணையதளத்தை கட்டுகிறேன், இணைய சபையை கட்டுகிறேன் ஏன் சொல்லல? I will build my church, நான் என்னுடைய சபையை கட்டுகிறேன் சொல்லியிருக்கிறார். அந்த சபையை பாதாளத்தின் வாசல்களும் மேற்கொள்ள போவதில்லை, முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த சபைக்கு கிரேக்க மொழியில வார்த்தை எக்லேசியா என்பது. அதற்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு கூடி வருகின்ற ஒரு கூட்டம். கூடி வருகின்ற ஒரு கூட்டம்னு சொல்லுகிற பொழுது அது ஆவிரூபமான ஒரு கூட்டம் அல்ல. ரத்தமும் தசையும் இருந்து சரீரபூர்வமாக ஆவியோடு கூடி வருகின்ற ஒரு கூட்டம். இப்ப நம்ம கூடி வந்திருக்கிறோம் இல்லையா? அதை போல ஒருத்தர் பார்க்க முடியுது, ஒருத்தர் பேச முடியுது, ஒருத்தர் ஐக்கியம் கொள்ள முடிகிறது. அதைத்தான் ஆண்டவர் கட்டுவதாக சொல்லி இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத ஒன்றை கட்டுவதாக ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து நான் இணையதள சபையை கட்டுகிறேன் என்று ஒரு இடத்திலையுமே சொல்லல. கூடி வருகின்ற மக்கள் கூட்டத்தை வைத்து என்னுடைய திருச்சபையை கட்டுவேன்னு தான் சொல்லியிருக்கிறார். அந்த திருச்சபை கண்ணால் காணக்கூடியதா தான் இருக்கு. கண்ணால காண முடியாத ஒரு சபைன்னு வேதத்துல பார்க்கவே முடியாது. இறந்து போய் பரலோகத்துல இருக்கின்ற ஆபிரூபமாக இருக்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆனா அது கண்ணால் காண முடியாத சபை இல்லை. சபை என்று சொன்னால் அது உலகத்துல எப்பொழுதும் எந்த இடத்திலையும் மனிதர்களை கொண்டு கூடி வருகிறதா தான் இருக்கும். அதான் வேதம் கொடுக்கிற அர்த்தம் சபைக்கு. ஜான் கால்வின் பெரிய சீர்திருத்தவாதி, அவர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? எங்கெல்லாம் வேத வார்த்தைகள் உண்மையோடு பிரசங்கிக்கப்படுகிறதோ, நாம் காதால் கேட்க முடிகிறதோ, எங்கெல்லாம் தேவனுடைய திருநியமங்கள் அனுசரிக்கப்படுகிறதோ அங்கு சபை இருக்கிறது. அங்கு சபை இருக்கிறது. அப்ப கல்வனுடைய வார்த்தைகள் எதை சொல்லுகிறது? ஆத்துமாக்கள் அவர்கள் கூடி வருகிறார்கள், திருச்சபையாக
கூடி வருகிறார்கள். போதகர்களுக்கு கீழாக இருந்து அவருடைய பிரசங்கங்களை கேட்கிறார்கள், கண்ணால் காண்கிறார்கள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ளுகிறார்கள். அதான் சபை. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் 42 47 வரை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளூர் திருச்சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறத அங்க நம்ம வாசித்து பார்க்கணும். பேதுருவினுடைய பெந்தகோஸ்தே நாளிலே பிரசங்கம் பண்ணுகிறதை கேட்டு 3000 பேர் அன்று ஏற்கனவே இருந்த 120 விசுவாசிகளோடு இணைந்து திருச்சபை முதன்முறையாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் அமைக்கப்பட்டது. அது கண்ணால் காணக்கூடியதாக இருந்தது. அப்ப அந்த திருச்சபை அமைக்கப்பட்டு அந்த திருச்சபை கூடி வந்த பொழுது என்ன செய்தார்கள்? அவர்கள் தொடர்ச்சியாக விடாப்பிடியாக 4 காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் வாழ்க்கையில் என்று பார்க்கிறோம். அந்த 4 காரியங்களும் எதை காட்டுகிறது என்றால், திருச்சபையினுடைய அதுல பிரித்து விட முடியாதபடி, எடுத்து விட முடியாதபடி, நிராகரிக்க முடியாதபடி காணப்பட வேண்டிய அம்சங்களை காட்டுகிறது. இந்த அம்சங்கள் இல்லாததுக்கு பேர் சபை அல்ல. இந்த அம்சங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விடாப்பிடியாக அதை பின்பற்றாதவர்கள் கிறிஸ்தவர்களாகவும் இருக்க முடியாது. இதுக்கு சப்ஸ்டிடியூட்டா வேற எங்கேயும் வேற எதையும் அதில் போக முடியாது. இது ஆண்டவருடைய வார்த்தை, ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை. அதை நம்பணும், அதை பின்பற்றணும். அது மட்டும்தான் வாழ்க்கையில கிரியை செய்யும். அப்படியானது என்ன? அப்போஸ்தலருடைய போதனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் இல்லை, இன்னைக்கு அப்போஸ்தலருடைய போதனை எது? அன்று அப்போஸ்தலர்கள் சபையில் பிரசங்கம் செய்து அவர்களுக்கு போதனையும் அளித்தார்கள். இன்றைக்கு அதற்காக சபைகளில் போதகர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த சபையில போதகர்களுடைய பிரசங்கங்கள், போதனைகளுக்கு, அவர்களுடைய போதனை ஆலோசனைகளுக்கு தங்களை இவர்கள் ஒப்பு கொடுத்திருந்து அதை தொடர்ச்சியாக பின்பற்றி வந்தார்கள். உண்மையான ஒரு கிறிஸ்தவன், ஆண்டவரை நம்புகிற ஒருத்தன், சபைக்கு மதிப்பு கொடுக்கிறவன் இதை செய்வான். அதை செய்வான். அதான் அப்போஸ்தலருடைய போதனை. அதற்கு தங்களை தொடர்ச்சியாக ஒப்பு கொடுத்தார். அப்ப இந்த ஆதி கிறிஸ்தவர்கள் அதுல ஒரு சண்டே விட்டு இன்னொரு சண்டே கொடுக்கல, தொடர்ச்சியாக ஒப்பு கொடுத்தார். இன்னொரு சபையில 2 பேர் பையன்களுக்கு ஞானஸ்நானம் வேணுமா, ஆனா அந்த ஊர்லயே இல்லை, மாசத்துக்கு ஒரு தடவை தான் வந்துட்டு போக முடியும். உனக்கு எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கறது? சபை அங்கத்துவத்துக்கு இருக்க வேண்டிய நிலைமைக்கு நீ உன்னை கொண்டு வராமல் அந்த சபை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கிக்க பார்க்குற. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முந்தி உனக்கு சபையை பத்தி தெரியுது. ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் எப்படி அந்த சபைக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருங்கிறத சிந்தித்து பார்க்கிறதா இருக்கணும். நீங்க ஞானஸ்நானம் தப்பா ஒருத்தன் கொடுத்துட்டாங்க, 3 வாரம் நீ எங்கேயோ இருக்கிற, நீ என்னதான் செய்யறாங்க, எந்த சபைக்கு போற, என்ன போதனைகளை பின்பற்றுகிறாய், யாரோடு பழகுகிறாய், அதெல்லாம் தெரியுமா? என்னன்னு நீ சபையோட கூடி ஜெபிக்க முடியும்? போதக கண்காணிப்பை எப்படி போதகர்கள் உனக்கு கொடுக்க முடியும்? நீ ஒரு கில்லாடியா கூட இருக்கலாமே அந்த 3 வாரத்துல. நீ பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடியவனா இருக்கணும். உன்னை அடிக்கடி நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில நீ இருக்கணும். இதுக்கு பேர் உள்ளூர் சபை அங்கத்துவம், வெளியூர் சபை அங்கத்துவம் இல்லை. அதனால நான் சொல்லிட்டேன், வேதம் சொல்ற நிலைமைக்கு நீ உன்னை மாற்றி கொள்ளாத வரையில் ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது தம்பி, சபாங்கத்துவமும் கொடுக்க முடியாது.
இதுல முரண்பாட்டுக்கு இடமே இல்லை. நம்ம வசதிக்கு ஏற்றபடி ஒரு ஆண்டவர் வேணும்னா எரபோகாம தேடி போய் சேர்ந்துக்க அவனோட. அவன் தானே அப்படி செஞ்சான். அது என்னங்க ஐயா, நீங்க இவ்வளோ தூரத்துல எருசலேம்ல கோயிலை கட்டி வச்சுட்டு எங்களெல்லாம் நடக்க சொன்னா ஏழுமா? ஏன் உங்களுக்கு எங்களை மாதிரி மூளை இல்லை? நான் பாருங்க, என் வீட்டுக்கு பக்கத்துலயே ஒன்று கட்டிடுறேன், 1க்கு 2 கட்டிடுறேன். அப்படிதான் தான் பெத்தேல்ல கோயிலை கட்டி எல்லாரையும் அங்க ஆராதிக்க அனுப்பினேன். என்ன ஆச்சு? அவன் வம்சத்தையும் ஆண்டவர் அழித்தார், அந்த இஸ்ரவேலையே அவர் அழித்தார். ஏன்? என் சிந்தனைக்கு மாறி நீ சிந்திக்க பார்க்க. என் சிந்தனைக்கு மாறி நீ சிந்திக்க பார்க்க கூடாது. எனக்கு தெரியாது அதை கட்ட சொன்ன பொழுது உனக்கு தூரமா இருக்குமா பக்கத்துல இருக்குமான்னு. அப்ப அது செய்யறதுக்கு நீ இருதயம் இல்லாட்டி நீ எப்படி என்னுடைய பிள்ளையாக இருக்க முடியும்? அப்போஸ்தலர்கள் போதனைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், ஐக்கியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இன்டர்நெட்ல என்னையா ஐக்கியம் இருக்க முடியும்? இருக்க முடியுமா? இப்ப நான் தூரத்துல இருக்கிறதுனால இந்த இறையியல் படிப்பு படிச்சு கொடுக்கணும்னு 26 பேரை தெரிவு செஞ்சிருக்கிறேன். அவ்வளவு அந்த 26 பேரும் எனக்கு நல்லா தெரியும். என்னென்ன சபைக்கு போறாங்கிறது எனக்கு தெரியும். தெரியாதவங்க யாரையுமே அதுல அனுமதிக்கிறது இல்லை. கேட்டிருக்கிறாங்க கொஞ்சம் பேர், ஒன்னு எனக்கு தெரியாது, ஆர்வத்தை நான் மெச்சுகிறேன், ஒன்னு எனக்கு தெரியாது, என்ன பண்ற, என்ன வாழ்க்கை நடத்துற, ஒன்றும் தெரியாது. நீ ஏதோ எனக்கு போன்லயோ வாட்ஸ்அப்லயோ பேசிட்டா அதை கேட்டு நான் நம்பிடணுமா? உள்ளூர் சபையை தேடி போய் அங்க இணைந்துக்கோ. அப்ப நமக்கு தெரிந்தவர்கள், நல்லா தெரிந்தவர்கள், ஏற்கனவே படித்திருக்கிறவர்கள், நம்ம சபைகள்ல இருக்கிறவர்கள், அவங்களுக்கு மட்டும்தான் நான் அனுமதியே கொடுத்திருக்கிறேன், கற்றும் கொடுக்கிறேன். சரிங்களா? இப்ப அவங்களுக்கு போதகர்கள் இருக்கிறாங்க, எது பிரச்சனைன்னா அவங்க போதகர்களை கேட்டுக்கலாமே நானு. ஆகவே நம்ம இன்டர்நெட்டை பயன்படுத்தினாலும் ஒரு விஷயத்துக்காக அதை கவனத்தோடு ஆண்டவருடைய வேத விளக்கங்களுக்கு முரண்படாத விதத்துல, உள்ளூர் சபைக்கு பாதிப்பு ஏற்படாத விதத்துல நாம பயன்படுத்துகிறோம். இப்ப அவங்களோட நமக்கு ஐக்கியம் இருக்கிறது. இப்ப இங்க 2-3 பேர் அதில் கலந்துக்கிறாங்க. இப்ப நான் வர்றேன், பார்க்குறேன், பழகிறேன்னா இல்லையா? ஐக்கியம் இருக்கிறது. முகம் தெரியாதவங்களோட எப்படியான ஐக்கியம் இருக்க முடியும்? போன வாரம் ஒருத்தன் வந்து கேட்டார், தெரியும், சேலத்து பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கிற ஒரு பையன் இப்போ கல்யாணம் பண்ணிட்டாரு. பாஸ்டர், இந்த வெப்சைட்ல அவர் வந்து உங்க பைபிள் லேம்பையும் போட்டு வச்சிருக்கிறாரு, 1689 விசுவாச அறிக்கைன்னு சொல்றாரு, உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். ஆனா அந்த மனுஷன் 1689 இல்லை, எனக்கு பல முரண்பாடுகளும் இருக்கு அவர் பின்பற்ற சில காரியங்கள். இப்போ இவனுக்கு தெரியாது. இவன் என்ன செய்யறான்? அதுல எழுதி இருக்கிறத நம்புறான். ஆளையே தெரியாது, பார்த்ததும் இல்லை, உன்னை யாரா நம்ப சொல்றது? நான் ஒரு நாளும் ஆன்லைன்ல ஷாப்பிங் செய்ய மாட்டேன் தெரியுமா? அது பிரச்சனை. அந்த படம் ஏமாந்துடும், கலர் கூட வித்தியாசமா இருக்கலாம், அது வந்து காசு கொடுத்து வந்து சைஸ் சரியாம இல்லாம இருக்கலாம், எத்தனை அதெல்லாம் அனுப்பிக்கிட்டு தேவையில்லை தானே. ஏன் பிரச்சனை? நானே நேரில் போய் கையாலெல்லாம் தொட்டு பார்த்தா மட்டும்தான் வாங்குறது, ஆன்லைன்ல வாங்க மாட்டேன். ஆனா அது நம்ப முடியாது. சில காரியங்களை ஆன்லைன்ல நம்பலாம், ஆப்பு தயாரிக்கிற காரியங்களை நம்பலாம், எல்லாத்தையும் நம்ப முடியுமா? முடியாது. என்னை பொறுத்தளவுல எனக்கு அதை தொட்டு பார்க்கணும், நான் கண்ணால் ஆராய்ச்சி பார்க்கணும், கலர் முதற்கொண்டு அத்தனையும் இருக்குது. இன்டர்நெட்டை போயிட்டு அதுவும் ஆவிக்குரிய விஷயங்கள்ல மனிதர்களை நம்ப ஆரம்பித்தா கட்டாயம் மாட்டிக்கிட்டு தான் முடிக்க போகுது. ஒருத்தன் வந்து இது ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய பெரிய இணையதளம்,
பெரிய இணையதளம் நானும் பார்த்துருக்கேன். அப்பா பிரமாதமாக இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது. அப்போ இது ஆஸ்திரேலியாவில். அப்போ நான் இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாஸ்டர் இருக்கிறாரு, நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த ஆளை தெரியுமா அவங்களுக்கு? ரொம்ப பிரமாதமாக என்னென்னமோலாம் நடத்திட்டு போகிறான், இறையியல் கல்லூரி அது இதுன்னு. அப்போ அவர் சிரிச்சுட்டு சொன்னார், அவன் எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க அம்மா வீட்டுக்கு பின்னுக்கு ஒரு ட்ரெய்லரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, சர்ச்சே இல்லை. இன்டர்நெட் ஏமாத்துதா இல்லையா? நம்மளை பற்றி யாருன்னே காட்டிக்காம, எனக்கு குடும்பம் இருக்கான்னு கூட காட்டிக்காம, எங்கே இருக்கிறேன்னு காட்டிக்காம இன்டர்நெட்டில் போட்டு தள்ளிடலாமா இல்லையா? அப்போ அதை கேட்டு பார்த்து ஏமாறலாமா? ஏமாறக்கூடாது. ஏமாறுற இருதயம் இருக்கிறவங்க ஏமாறுவாங்க, அந்த வலையில் விழுந்துருவாங்க. அப்போஸ்தலர்கள் போதனை, ஐக்கியம், பிரேக்கிங் ஆஃப் பிரெட், அப்பம் பிட்குதல், அது என்னது? திருவிருந்து. அப்புறம் ஜெபங்கள். இதெல்லாம் இன்டர்நெட்ல செய்ய முடியுமா? முடியாது. இன்டர்நெட்ல முடியாது. ஏன்? அப்போஸ்தலர்கள் போதனைங்கிற மாதிரி போதகர்கள் தெரிவு செய்யப்பட்டு, ஆராய்ந்து தெரிவு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்ட போதகர்கள், அந்த மக்களோடு இருந்து குடும்பத்தோடு வாழ்ந்து வருகிற போதகர்கள், அவருடைய செய்கைகளை எல்லாம் நம்ம அவதானிக்கக்கூடிய போதகர்களுடைய போதனைகளை தான் நம்ம கேட்கணும். கண்டவங்க இதெல்லாம் கேட்கக்கூடாது. வேதம் அவங்களுக்கெல்லாம் நம்மளை போயிட்டு அடிப்பணியணும்னு வேதம் எங்கேயும் சொல்லவே இல்லை. அவன் எப்படி என்னான்னு இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. 4 பொண்டாட்டி கூட இருக்கலாம், அவன் நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம சர்ச்சிலே இருக்கிற போதகர்கள் எப்படி வாழ்றாருங்கிறத பார்க்குறோமா இல்லையா? குடும்பத்தோடு அவங்க சர்ச்சுக்கு வந்துடுறாங்களா இல்லையா? பிள்ளை எப்படி வளர்க்குறாங்க, மனைவியோடு எப்படி வாழ்கிறாங்க, பிரசங்கம் செய்கிறத தவிர்த்த நேரங்களில் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, எப்படி நம்மோட பேசுகிறார்கள், ஆலோசனை கொடுக்கிறார்கள், இதெல்லாம் எப்படியா இன்டர்நெட்டில் பார்க்க முடியும்? யூடியூப்பில் பார்க்க முடியும்? எவ்வளவு ஆபத்துன்னு தெரியுதா? அப்போ ஆண்டவர் அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆராய்ந்து பார்த்து தகுதிகளெல்லாம் இருக்கிறவர்களாக அவன் நியமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சபை போதகருடைய போதனைகளுக்குத்தான் நம்ம காதையும் இருதயத்தையும் கொடுக்கணுமே தவிர, சும்மா தானே பாஸ்டர்னு கூப்பிட்டு இருக்கிறவன் பேட்ச் எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. கேட்கக்கூடாதுன்னு தான் வேதம் சொல்லுது. அப்ப இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த 4 காரியங்கள் இன்டர்நெட்ல செய்ய முடியாது, சமூக வலைத்தளங்களில் செய்ய முடியாது. அதுக்கு சர்ச் இருக்கு. இன்டர்நெட்ல ஐக்கியம் எப்படி வரும்? ஐக்கியங்கிறது என்ன தெரியுமா? அது சரீரம் இருந்து சதையும் இரத்தமுமாக இருந்து ஆவிக்குரிய அனுபவத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து அடைந்து ஒரே விதமான சத்திய நம்பிக்கையை கொண்டிருந்து கூடி வருகிறத தான் ஐக்கியம் இருக்க முடியும். நாம் கண்ணால பார்த்து பேச முடியும், சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். இல்லாம ஐக்கியம் இருக்க முடியாது. அப்படி இல்லாமல் இருப்பதற்கு பேர் ஐக்கியம் அல்ல. இன்டர்நெட் ஐக்கியங்கிறது படு போலித்தான். ஐக்கியம் இருக்கணும்னா அங்க சபை இருக்கணும். சபை இல்லாத இடத்துல ஐக்கியம் இருக்க முடியாது. பியூரிட்டன் பெரியவரான தாமஸ் வாட்சன் சொல்லி இருக்கிறார், சபை இல்லாமல் இருக்கிற ஒரு விசுவாசி தேன் கூடு இல்லாமல் இருக்கிற ஒரு தேனியை போன்றவன். சபை இல்லாமல் இருக்கிற ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன், தேன்கூடு இல்லாமல் இருக்கின்ற ஒரு தேனியை போன்றவன். ஏன்? அந்த தேன்கூடு இல்லாத தேனி அங்கங்கெல்லாம் அலைஞ்சு செத்து போயிடும், ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க. ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவ விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைச்சிருக்க முடியாது, அவன் தேவனுடைய சபையில் ஒரு அங்கமாக இல்லாமல் இருந்தால். அதனால தான் எபிரேயர் 10வது அதிகாரத்தில்
எபிரேயருக்கு எழுதியவர் சொல்லுகிறார் 24, 25வது வசனத்துல என்ன? சபை கூடி வருதலை தவிர்த்து விடாதீர்கள். சிலர் செய்வது போல இன்டர்நெட்ல கூடி வர்றதை தவிர்த்து விடாதீர்கள்னு எழுதி இருக்குது. யூடியூப்ல கூடி வருவதை தவிர்த்து விடாதீர்கள்னு எழுதியிருக்கு. சமூக வலைத்தளத்தில் போவதையும் அதில் நுழைவதையும் அதில் ஈடுபாடு காட்டுவதையும் விட்டுவிடாமல் இருப்பாயாக அப்படின்னு நான் சொல்லி இருக்குது. யூடியூப் பக்கம் போகாம, இன்டர்நெட் பக்கம் போகாம, சமூக வலைத்தளம் பக்கமே போகாம நம்ம அழகா வாழ்ந்து சபையில பரலோகம் போக முடியும். என்ன ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் தேவையான அனைத்துக்குமாகத்தான் சபையை ஆண்டவர் கூட்டி வைத்திருக்கிறார். அந்த சபையில் நம்மை இணைத்திருக்கிறார் நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக. ஆகவேதான் சபை கூடி வருதலை தவிர்த்து விடாதே. அப்போ எபிரேயருக்கு எழுதியவர் அந்த வசனங்கள்ல அந்த பகுதியை வாட்சி பார்த்தீங்கன்னா, சில பேர் அப்படி சபை கூடி வருதலை தவிர்த்து விட்டதுனால அவங்களுக்கு வந்த ஆபத்தை காட்டுகிறார். எதை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ, எந்த நன்மைகளை நாம் அடைவதற்காக செய்து வைத்திருக்கிறாரோ, அதையெல்லாம் அவர்கள் சுயநல நோக்கத்தினாலே, வேறு காரணங்களுக்காக தவிர்த்ததுனாலே, ஒரு நாய் தான் கக்கின வாந்திய தானே திரும்பவும் கக்கிற மாதிரியான மோசமான நிலைமைக்கு போய்விட்டார். ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு சபை இல்லாம வாழ்ந்தா என்ன ஆகும் தெரியுமா? நான் ஞாயிற்றுக்கிழமையில பிரயாணம் பண்றது இல்லை. உண்மையில பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையில பிரயாணம் பண்ணாது சீப்பா கொடுப்பாங்க டிக்கெட் விமானத்துல. தெரியுமா உங்களுக்கு? நான் பண்றது. ஏன் அப்படி? என் சேர்ச்சில் இருக்கணும். என் சேர்ச்சில் இல்லைன்னு சொன்னா இன்னொரு சேர்ச்சில் இருக்கணும். ஒரு சங்கமே பண்ணாட்டியும் கூட அங்கிருந்து ஆராதனை செய்யணும், ஐக்கியத்தை அனுபவிக்கணும். அதுக்காக இத்தனை வருஷமா பிளான் பண்ணா எங்கேயாவது ஒரு சேர்ச்சில் இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுவேனே தவிர ஞாயிற்றுக்கிழமையில பறக்கவும் மாட்டேன். சர்ச் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்திக்கிறது. ஏன்னா கர்த்தர் சபையில் இருக்கும்படியாக எதிர்பார்க்கிறார். ஒரு வாரம் 2 வாரம் சபைக்கு போகாம இருந்து பாருங்க, மனசு நல்லாவா இருக்குது? நல்லா இருக்குமா? இருக்காது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியுமா? இன்டர்நெட்ல என்ன ஆண்டவருடைய பிரசன்னம்? ஆண்டவருடைய பிரசன்னம் எங்க இருக்குது? 2 பேரோ 3 பேரோ கூடி வருகிற பொழுது நாங்க அங்க இருக்கிறேன்னு சொல்றாரா? இல்லாட்டி நீ சமூக வலைத்தளத்தை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது நான் அங்கே இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அவரை விட நம்ம புத்திசாலிகளா? 2 பேரோ 3 பேரோ கூடி வருகிற பொழுதுன்னா அந்த வார்த்தை பிரயோகம் சபை கூடி வருதலை குறிக்கிறது. வெறும் மெஷின், உயிர் இல்லாத மெஷின்ல கண்ணுக்கே முகத்தை தான் பார்க்க முடியாத, ஆளையே தெரியாத உன்னை பத்தி அங்க சொல்லல. வேற 2 பேர் 3 பேர் கூடி வருகிற பொழுது அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். மக்களாக சபைகளாக நாம் சபையாக கூடி வருகிற பொழுது நம் மத்தியில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இன்டர்நெட்ல கூடி வருகிற பொழுது அல்ல. வேதம் அப்படி சொல்ல பாருங்க. இந்த வேதத்துல அங்க எபிரேயர் 10வது அதிகாரத்துல எபிரேயருக்கு எழுதியவர் சொல்லுகிற சபை கூடி வருதலை தவிர்த்து விடாதீர்கள். assembling of ourselves together இங்கிலீஷ்ல இருக்குது. அப்படின்னா நாம் சரீரபூர்வமாக உயிருப்பவர்களாக கூடி வருவதை முகத்தோடு பார்க்கக்கூடிய விதமாக நாம் கூடி வருதலைங்கிறத தான் அங்க அவர் குறிக்கிறார். வேற எந்த கூட்டத்தையும் அவர் அங்க குறிக்கிறார். அதை வேற எதுக்குமே பயன்படுத்தவும் முடியாது. அங்க ஒரு சபை இருக்கணும்னா மனிதர்கள் உயிர் உள்ளவர்களாக சரீரத்தோடு இருக்கக்கூடியதா இருக்கு. அந்த இடத்துல ஒரு விடாப்பிடியான ஒரு அர்ப்பணிப்பு கொண்டவர்களாக அவர்கள் இருக்க, ஒருவருக்கு ஒருவர் ஊக்குவித்து வருகிறவர்களாக அவர்கள் இருக்க.
அங்க இருக்கிற தலைமைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கு. இதெல்லாம் இன்டர்நெட்ல எங்க பார்க்க முடியும்? முடியாது. யூடியூப்ல எல்லாம் முடியுமா? முடியாது. அதெல்லாம் ஏன் அப்படி வச்சிருக்கிறாங்க? எனக்கு பிடிக்காது. நான் பாடம் நடத்தினா கூட எல்லாருக்கும் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறேன். வெள்ளிக்கிழமை வந்து படிக்கிறாங்க. முந்தையே பேசியிருக்கிறேன். வீடியோ ஆன் பண்ணி வைக்கல, ஒன்று ஆஃப் பண்ணி விட்டுருவேன். வீடியோ ஆன் பண்ணி வைக்கலன்னா ஆஃப் பண்ணி அதை போட்டு விட்டுட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம் இல்லையா? யாருக்கு தெரியும்? காலை நீட்டி பெட்டில் சாஞ்சிருக்கலாம், இதையும் கேட்டுக்கிட்டு அந்த பக்கம் ஒரு சினிமாவை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நீ என்ன பண்ணலாம்? ஏன் மூடி வைக்கிற? உன் முகத்தை காட்ட விருப்பம் இல்லை, உன்னை நான் பார்க்கக்கூடியதா இருக்கணும், உன் முக பாவனைகளை பார்க்கக்கூடியதா இருக்கணும், நீ என்னோட கலந்துக்கணும், பேசக்கூடியதா இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா வராதே. ஒரு சில பேருக்கு பிரச்சனை இருக்கு, அவங்ககிட்ட பணம் பத்தாது, வீடியோவை போட்டால் அதில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துக்கணும். அதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து 1-2க்கு நான் அனுமதி கொடுத்தாலும் கூட எல்லாருக்கும் பொதுவாக நான் எதிர்பார்க்கிறது ஆடியோவை மட்டுமல்ல, உன்னுடைய வீடியோவை அங்கே ஆன் பண்ணி வைக்க. இப்பெல்லாம் இன்னொன்று செய்ய ஆரம்பிச்சாங்க. அதாவது உடம்பு சுகம் இல்லாதவர்கள், அன்னைக்கு சபைக்கு வர முடியாதவர்கள், அந்த சபை அங்கத்தவர்கள் வீட்டில இருந்து கேட்கும்படியாக லைவ் ஸ்ட்ரீம்னு சொல்றது, அதை அப்படியே ஸ்ட்ரீம் பண்ணி. எங்கள் சர்ச்சில் அதை எல்லாருக்கும் நாங்கள் அனுமதிக்கிறது. என் மனைவிக்கு சர்ச்சுக்கு போக முடியாது, இருக்கிற பிரச்சனைனால அவங்களுக்கு அனுமதிச்சிருக்குது. சர்ச்சுக்கு வர ரொம்ப ஆர்வம், ஆனால் இப்போதைக்கு வர முடியாதுங்க. எல்லாருக்கும் விடவும் மாட்டேன், வேற எல்லாரும் இடத்துல இருந்து வந்தவங்களுக்கு அனுப்பவும் மாட்டேன். நீ என்ன செய்யணும்? சபையில் இருக்கணும். கெவின் டி யாங்னு சொல்ற ஒரு நவீன காலத்தில் இருக்கிற ஒரு போதகர், இறையியல் சீர்திருத்த இறையியலார் என்ன சொல்லியிருக்கிறார்? எபிரேயர் 10:25 சொல்லுவதை அதுக்கு நம்ம அடிபணிய முடியாது. எதன் மூலமாக? இன்டர்நெட்ல இருக்கிற பாட்காஸ்ட், இல்லாட்டி லைவ் ஸ்ட்ரீம், இல்லாட்டி அதிலிருந்து நீ டவுன்லோட் பண்ற சர்மன்ஸ் மூலமா, பிரசங்கங்களுக்கு மூலமா அடிபணிய முடியாது. கிறிஸ்தவர்கள் கூடி வரணும், அதைத்தான் கிறிஸ்தவர்கள் செய்வார்கள். அதுதான் சபை கூடி வருது. அதை நீ தவிர்க்காதே. 1 தீமோத்தேயு 3:15 வசனம். வசனத்தை பாருங்க, அதுல என்ன சொல்றாரு ஆண்டவர். 3:15 பார்க்கிறோம். நான் தாமதிப்பேன் ஆகினால் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். தேவனுடைய வீடு நீங்க சொல்லுவது த ஹவுஸ் ஆஃப் காட் அப்படின்னா என்னது? திருச்சபை. ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் பல தடவை பிரிசன்லாம் இருந்திருக்கிறாரு. அதனால அவர் நான் நினைச்சபடி பிரயாணங்கள் போன இடத்துக்கு செய்ய முடியல. அப்படி நான் வருவதற்கு தாமதமாக இருந்தால் தேவனுடைய வீடாகிய அந்த சபையிலே நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ அறிய வேண்டும் என்பதற்காக இதை உனக்கு நான் எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. இன்டர்நெட்டை பத்தி இங்க சொல்லல, யூடியூபையோ சமூக வலைதளத்தையோ இங்க சொல்லல. சபைக்கு பேர் தான் தேவனுடைய வீடு, இன்டர்நெட் அல்ல. அது வெறும் கருவி, அதுக்கு ஜீவனும் இல்லை. அதுல நம்ம ஐக்கியமாகவும் வர முடியாது. அந்த சபை தான் சத்தியத்துக்கு தூணாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறதே தவிர சமூக வலைத்தளங்கள் அல்ல. நம்ம திருமர தீபத்துக்கு ஒரு வலைத்தளம் இருக்கு.
பல இடங்களுக்கு அது போய் சேரட்டும், வாசிக்கணும்னு அந்த பத்திரிகையை வாசிப்பதற்காக. அதுல திருமற தீபம் சபைன்னு ஒண்ணு நான் ஒன்றும் ஆரம்பிக்கலையே. வார வாரம் செய்தி கொடுத்துட்டு இதுங்களா இல்லை. ஒரு புஸ்தகம் படிக்கிறதுக்கு என்ன மாதிரி வாங்கி என்ன பயன்பட முடியுமோ அந்த மாதிரி காரியங்களை தான் சிந்தித்து அதில் போட்டு இருக்கிறோமே தவிர அதன் மூலமா திருச்சபை நடத்துகிற காரியத்தை நம்ம செய்வதில்லை. திருச்சபையால் நிறைவேறக்கூடிய அநேக காரியங்கள் அதன் மூலமாக நிறைவேற முடியாது. தேவனுடைய சபை தான் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக இருக்கிறது. அதுக்கு சப்ஸ்டிடியூட்டா ஆண்டவர் ஒன்றையும் ஏற்படுத்தும். இப்போலாம் இன்னைக்கு சுகர் வியாதி இருக்கிறவங்களுக்கு சுகர் இல்லாமல் நோ சுகர்னு ஆரம்பித்து விட்டுருக்குறாங்களா இல்லையா? அதுவும் இனிக்கும். ஆனால் இந்த சுகர் இல்லை. நான் ஆச்சரியமா திருச்சியில் ஒரு ஸ்வீட் ஷாப் இருக்குது, அஸ்வின், நல்லா இருக்கும், போய் சாப்பிட்டு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்தேன்னா ஆச்சரியமா நோ சுகர் லட்டு இருக்குது, நோ சுகர் பாதுஷாவும் வச்சிருந்தான். அடே நல்லா இருக்கே, ஏன்னா எனக்கு உதவும். அது பரவாயில்ல, அது ஒரு சப்ஸ்டிடியூட் இல்லையா? இது இல்லாட்டி அதை. ஆனால் ஆண்டவர் சபைக்கு சப்ஸ்டிடியூட்டா இன்னொன்று ஏற்படுத்தலையா? ஒன்றும் வர போறதும் இல்லை. அவர் 2வது வருகை வரையும் இன்னொன்று வர போறதும் இல்லை, ஆண்டவர் அனுமதிக்க போவதும் இல்லை. இன்னொன்று நல்லா யோசிச்சு பாருங்க, நாம் எல்லாமே பூரணமானவர்கள் இல்லை. ஒழுங்கான ஒரு உள்ளூர் சபையாக இருந்தாலும் கூட சில நேரம் முடக்கு பண்ணுவோமா இல்லையா? அப்படி பண்ற நேரம் போதகர் நம்மோட வந்து பேச வேண்டியிருக்குதா இல்லையா? பேச வேண்டியிருக்கு, ஆலோசனை கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் சில நேரம் அந்த ஆலோசனையெல்லாம் கொடுத்தா கூட சில பேருக்கு அந்த பெருமை உடனே ஏற்றுக்கிற இருதயத்தை கொடுக்காது. அப்போ அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? கண்டிக்க வேண்டியிருக்கா இல்லையா? இது தப்பு, இதெல்லாம் நீங்கள் நடக்கக்கூடாது. அதுக்கு மேலே அவங்க முரண்பட்டு ஏதாவது நடந்துக்கிட்டாலும் சபை போதகர்கள் சும்மா இருக்க முடியாது. ஆபத்தான காரியங்களை செய்கிறாங்கன்னு அவங்க ஒழுங்கு நடவடிக்கை கொண்டாட வேண்டியிருக்கு, அவங்கள திருத்துவதற்காக. எந்த இன்டர்நெட்ல என்ன ஒழுங்கு நடவடிக்கையை செய்ய முடியுமா? முடியாது. அதில் இருக்கிறவன் உயிரோட இருக்கிறானான்னு கூட தெரியாது. இப்போ தான் ஏஐயை போட்டு க்ளோன் பண்ணி போட்டு விட்டுடலாமே. ஏஐயை யூஸ் பண்ணி ஸ்பர்ஜன் பிரசங்கம் பண்ணுற மாதிரி கூட பண்ணி விட்டுடலாமா இல்லையா? அந்த மனுஷன் உயிரோடு இல்லை. ஒழுங்கு நடவடிக்கை எப்படியா பண்ணுறது? ஆண்டவருடைய வேதம் ஒழுங்கு நடவடிக்கை வேணுங்குது சபையில். திருத்த நடவடிக்கை எப்படி கொண்டாட முடியும்? ஒருத்தனை எப்படி திருத்த முடியும்? இன்டர்நெட்டில் வச்சு எப்படி போதக ஊழியம் செய்ய முடியும்? இன்டர்நெட்ல வச்சு. ஆண்டவர் யாரை ஆளுகிறார்? ஆத்துமாக்களை, ஆடுகளை ஆளுகிறார். எங்கேயோ எல்லாம் சிதறி போயிருக்கிற ஒரு இன்டர்நெட் கூட்டத்தை அவர் ஆளல, அவர் தன் சபையை ஆளுகிறார். அவரை ஆளுவதற்கு சபை போதகர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம அடுத்ததா உள்ளூர் திருச்சபை ஏன் அந்த அளவுக்கு அவசியம், அது இருக்க வேண்டிய இடத்துல இன்னொன்று இருக்க முடியாதுங்கிறத பார்க்கணும். உள்ளூர் திருச்சபை ஏன் அவசியமானது, அத்தியாவசியமானது, அதை நாம் தூக்கி எறிந்துவிட்டு இன்னொன்றை அதில் வைக்க முடியாது. மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்துலலாம் பார்த்தா, முதலாவது சொல்ல போறேன், தேவன் ஏற்படுத்தி இருக்கிற திருநியமங்களை உள்ளூர் திருச்சபை மட்டுமே நடைமுறையில் வைத்திருக்க முடியும். ஞானஸ்நானம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஞானஸ்நானம் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு? திருச்சபைக்கு தான். அதுவும் திருச்சபை தலைவர்கள் மூலமாகத்தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஒருவன் தயாராக இருந்தால் அவன் திருச்சபை அங்கத்துவத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும்.
ஆகவே திருச்சபை இல்லாத இடத்துல ஞான ஸ்நானம் இருக்க முடியாது. முடியுமா? முடியாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்தேயு 28வது அதிகாரத்தில் அவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா, 18 to 20 வரையும் அப்போஸ்தலரை அனுப்பி நீங்க போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? பிதா குமாரன் ஆவியானவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் போதித்த எல்லாவற்றையும் அவர்கள் பின்பற்றும்படியாக போதிக்கணும்னு சொன்னா, அதை எதை வச்சியா அதை செய்யறது? சபையை வச்சு தான் செய்ய முடியும். ஏன்னா அப்போஸ்தலர்கள் அதை அந்த பிரதான கட்டளையை வாங்கி கொண்டு என்ன செய்தார்கள்? சபையை அமைத்தார்கள். ஏன்? அங்க சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாம் சபை மட்டும்தான் செய்ய முடியும், வேற எங்கேயும் யாருக்கும் செய்ய முடியாது. திருவிருந்து அடுத்தது. திருவிருந்துன்னா சபை வேணும். ஏன்? நீங்கள் கூடி வருகிற பொழுது, நீங்கள் சபையாய் கூடி வருகிற பொழுது, 1 கொரிந்தியர் 11 14 வரையும் வாசிச்சு பாருங்க. எத்தனை தடவை நீங்கள் கூடி வருகிற பொழுது, நீங்கள் ஓரிடத்தில் கூடி வருகிற பொழுது, நீங்கள் சபையாய் கூடி வருகிற பொழுதுன்ட்டு எல்லாம் எதை பேசுறாரு? ஒரு இடத்துல கூடி வரணும். ஏன்னா உள்ளூர் சபை டென்ட் போடுற மாதிரி இங்கே அடுத்த வாரத்தில் அங்கேன்னு போக முடியுமா? இல்லை, ஒரே இடத்துல தொடர்றதுக்கு பேர் தான் உள்ளூர் திருச்சபை. அப்போ ஓரிடத்தில் கூடி வர வேண்டும், சபையாய் கூடி வர வேண்டும். வெறும் தோன்றித்தனமான கூட்டமாக அல்ல, ஆண்டவருக்கும் ஒருவருக்கொருவரும் தங்களை ஒப்பு கொடுத்து அமைக்கப்பட்ட சபையாய் கூடி வர வேண்டும். இவ்வளவும் பாருங்க வேதம் சொல்லுது. அப்போ சபை இருக்கணும். சில பேர் என்ன செய்வாங்க, அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அங்கே கொண்டு போய் கொடுத்துருவோம் திருவிருந்தை. தப்புப்பா. நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தா நீ திருவிருந்து எடுக்கலன்னா அது பரவாயில்ல, ஆண்டவருக்கு புரியுது. ஆண்டவருக்கு புரியுது. ஏன்னா பராமரிப்பு ஏற்படுத்தி இருக்கிற ஒரு தடை. திருவிருந்தை மட்டும் அங்கே எப்படி கொண்டு போகிறது? சபையாக கூடி இருக்கணுமே. அப்போ ஒரு பாஸ்டர் சொல்கிறான், அப்போ சபை மக்கள்லாம் அங்கே போய் கொடுப்போம். அது தப்பு. ஏன்? நீ ஒரே இடத்தில் வளமையாக எங்கு கூடி வருகிறாயோ அங்கே மட்டும்தான் திருவிருந்து இருக்கணும். அப்படின்னா நீ என்ன செய்யணும்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த அம்மாவை கட்டிலோட இங்கே கொண்டாந்து அப்ப நீ திருவிருந்து கொடுக்கலாம் இல்லையா? ஒவ்வொரு வாரமும் மாசத்துக்கு ஒரு தரம் தூக்கிட்டு வந்துரு சேர்ச்சுக்கு. ஆனால் சேர்ச்சில் ஒரு இடத்துல கூடி வருகிற இடத்துல செய்ய வேண்டியதை நம்ம மாற்றி செய்வதற்கு அனுமதி அல்ல. அதெல்லாம் எரபோகாம் சிந்தனை. அவனுக்கு தான் அப்படி வந்தது. இன்னைக்கு அந்த சந்ததி தொடருது நம்ம நாட்டில். சபை கூடி வருதலை தவிர்க்காதே. அப்படி தவிர்த்தா ஐக்கியம் இருக்காது, திருவிருந்தில் நீ கலந்துக்க முடியாது, உன் மக்கள் மேலே உனக்கு ஆசை அன்பு இல்லை. அப்படின்னா ஆண்டவர் மேலே உனக்கு உண்மையிலேயே அன்பு இருக்காங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியே வருது. அதுவும் இன்னொன்று, உள்ளூர் திருச்சபையில தான் நம்ம உள்ளூர் திருச்சபை தலைமையினுடைய அவர்களால் செய்கின்ற அந்த கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். எபிரேயர் 13:17 என்ன சொல்லுகிறது? உங்களை ஆளுகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். obey those who rule over you. அவர்களுக்கு நீங்கள் அடிபணியுங்கள். submissive. நீங்கள் அந்த சபையில் அங்கத்தவர்களாக இருந்தால் அந்த அங்கத்தவ பொறுப்புகளை எல்லாம் விசுவாசத்தோடு கடைபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய தலைவர்களை ஆண்டவர் உங்களுக்காக உங்கள் ஆவிக்குரிய நன்மைகளுக்காக கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து அவர்கள் மூலமாக ஆசீர்வாதங்களை அடைய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. தான் உங்களை ஆளுகிறவர்களை நீங்க என்ன செய்யணும்? அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு எபிரேயர் 13:17 சொல்லுகிறது. 2 வார்த்தை, ஒன்று கீழ்ப்படியுங்கள், இன்னொன்று சப்மிசிவ், அடிப்பணியுங்கள். அப்படின்னா என்ன செய்யறது? நம்ம அடக்கிக்கிட்டு ஒன்றுக்கு கீழே வந்துடணும், முரண்டு படாமல். மாடை பிடிச்சி ஒரு இதில் கட்டப்பட்டனா அப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கட்டுப்படுத்தி அவருடைய தலைமைக்கு இடம் கொடுக்கணும். அது மட்டும்தான் நமக்கு நன்மை அளிக்கும். எதிர்த்து நிற்கக்கூடாது.
ஆன்லைனில் அந்த இணையதளத்தில் இருக்கிற ஒரு பிரசங்கி அவனுக்கு உங்களை பற்றி என்ன தெரியும்? சரி, நீங்களாவது அவனை பற்றி இப்போ இந்த இதில் வாசிச்சிருக்கிறேன் அதை வாசிச்சிருக்கிறேன், அந்த ஆளுக்கு உங்களை தெரியுமா? சபையில் ஒரு போதகர் இருந்தால் உங்களுக்கும் அந்த போதகரை தெரியும், அந்த போதகருக்கும் உங்களை தெரியும். அந்த இருவழி தொடர்புன்னு இருக்கு இல்லையா, அது இன்டர்நெட்டில் வருமா? வராது. இப்போ அந்த மனுஷனால் உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியுமா? இங்கே உட்காந்து கேட்குறீங்க வாரம் வாரம், அவனுக்கு உங்களுக்கு தெரியாது. அவனோட எப்படி நீங்கள் ஐக்கியத்தில் வர முடியும்? அவன் எப்படி உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியும்? முடியாதா இல்லையா? முடியாது. அப்ப அதுல என்ன பிரயோசனம் இருக்கு? ஒரு பிரயோசனமும் இல்லை. அவனால உங்களை திருத்து நடவடிக்கை கொண்டு வர முடியாது. ஒரு பொறுப்போடு நடந்துக்கிறதுக்கான எதையுமே அந்த மனுஷனால செய்ய முடியாது. ஆபத்து இல்லையா? பியூரிட்டனான ஜோன் ஓவன் என்ன சொல்லி இருக்கிறார்? மூப்பர்கள் இல்லாம சபை இருக்கக்கூடாது, சபை இல்லாம மூப்பர்கள் இருக்க முடியாது. ஒரு பாஸ்டரா இருந்தா அவனுக்கு ஆத்துமாக்கள் இருக்கணும். எங்கேயாவது ஒரு ஆட்டு இடையனை நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தைரியமா நம்பலாம், எங்கேயோ பக்கத்துல ஆடுகள் இருக்கு இல்லையா? ஏன்னா ஆட்டு இடையன் ஒருத்தர் சொன்னாலே அவன் ஆடுகளுக்குத்தான் அவன் இடையன். ஆடுகள் இல்லாம இடையனை பார்த்துருக்கிறீங்களா? ஆனா நம்ம ஊர்ல சபையே இல்லாதவங்கெல்லாம் பாஸ்டரா இருக்கிறாங்க. அந்த பேரை வச்சுக்கிட்டு ஆத்துமாக்களே இல்லாத ஆடுகளே இல்லாதவனுக்கு எப்படி பாஸ்டர்னு வேற வைக்கணும்? ஆடுகள் இருக்கணும். ஆடுகள் இருந்தாதான் அவன் மெய்ப்பன் இருக்க முடியும். அப்போ ஓவன் எவ்வளவு அருமையா சொல்லி இருக்கிறா தெரியுமா? சேர்ச்சிருக்க முடியாது. மூப்பர் இல்லாம ஆடுகள் இல்லாம மூப்பர்களும் இருக்க முடியாது. ஆகவே யூடியூப்க்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போடுறது ஒரு தேவனுடைய கூட்டத்துக்கு இணைந்ததாக அர்த்தமாகாது. இன்னொன்னு, இந்த உள்ளூர் திருச்சபையில தான் நம்ம ஐக்கியத்துல வர முடிவது மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் காரியங்களை செய்து கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா ஒருவருக்கு ஒருவருங்கிறத 50 தடவைக்கு குறையாம வந்திருக்கு. 50 தடவைக்கு ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணணும், ஒருவருக்கு ஒருவர் கண்டிக்கணும், ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் அளிக்கணும், ஒருவருக்கு ஒருவர் ஊக்குவிக்கணும், ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்ளணுங்கிறதெல்லாம் திருச்சபை கூடி வந்து அந்த திருச்சபையில் செய்ய வேண்டிய கடமைகளாகத்தான் வேதத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. அது 50 தடவைகளுக்கு மேல ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்ட வேண்டும். இன்டர்நெட்ல எப்படி அன்பு காட்டுறது? என்னையே தெரியாத ஒருத்தன் நான் எப்படி அன்பு காட்டுறது? அவன் தான் எப்படியா என் மேல அன்பு காட்ட முடியும்? முடியுமா? முடியாது. அவனுக்கு நான் எப்படி சேவை செய்ய முடியும்? அவன் எனக்கு சேவை செய்ய முடியுமா? ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து கொள்ளுங்கள். அவன் எப்படி என்ன மன்னிக்கிறது? முடியாது, நானும் முடியாது. அப்ப அந்த 50ஐயும் எடுத்து பார்த்தீங்கன்னா இணையதளத்துல அது செய்யவே முடியாது. சபை வேணும், சபை வேணும். ஆகவே இணையதளத்தில் உட்காந்து பெட்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே சேமன் கேட்டு பார்க்கறதுனால சபை கூடி வர முடியாது, முடியவே முடியாது. இப்படியெல்லாம் சொல்றதுனால இணையதளம் பிரயோசனமே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட அளவு பெனிஃபிட் இருக்குதான். சுவிசேஷத்தை நம்ம பரப்பலாம், அதுல மட்டும் பரப்பலான்னு இல்லை, சுவிசேஷத்தை பரப்புறதுக்கே நேரடியான மனித தொடர்பு தேவை. அவன் நம்மளை பார்க்கணும், நம்ம அவங்கள பார்க்கணும். அதை விட வலிமையான ஒரு சுவிசேஷம் இல்லை, பிரசங்கமும் இல்லை. அதுக்கும் மீறி இதையும் பயன்படுத்தி
சுவிசேஷத்தை செய்யலாம். அது மட்டுமே கருவியும் அல்ல, அதுவும் ஒரு கருவியாகும். ஆகவே நம்முடைய பிரசங்கங்கள் பல இடங்களுக்கு போய் சேர முடியும். அதனால தான் யூடியூப்ல நான் போட்டு வச்சிருக்கிறேன். ரொம்ப பேர் பயனடைகிறாங்க. ஆனா அவங்களுக்கும் கூட நான் என்ன சொல்றது, அப்படியே தொடர்பு கொண்டா சபையை தேடி அங்கு போய் இணைந்து கொள். தியலாஜிக்கல் ட்ரைனிங் கொடுக்க முடியும். நான் இங்க வராத நேரத்தில் தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், சபையில் இருப்பவர்களுக்கு அப்படியான ஒரு நன்மை இருக்கு. இன்னொன்னு சொன்னேன், சீக்காகி சர்ச்சுக்கு வர முடியாம சபையில் இருக்கிறவங்க வீட்டில் இருந்தா அவங்களுக்கும் ஒரு வசதியை செய்து கொடுப்பதற்கு ஒரு தற்காலிக உதவியாக இன்டர்நெட் உதவி செய்யும். மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் ஒரு பெரிய பிரசங்கி, சீர்திருத்த பிரசங்கி. இன்னைக்கு சபையினுடைய அதிமுக்கியமான தேவை என்னன்னு சொன்னா, உண்மையான வேத பிரசங்கம். உண்மையான வேத பிரசங்கம் அதை அதிமுக்கியமாக இருந்து செய்ய வேண்டிய இடம் உள்ளூர் சபை தான். அதுக்கு மேல இந்த கருவிகளையும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா உள்ளூர் சபைக்கு சமமாகவோ இதுக்கு பதிலாகவோ வேற எதையுமே கொண்டு வர முடியாது. உள்ளூர் சபையை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு முக்கிய நோக்கத்திற்காக. அந்த அடிப்படை நோக்கங்களில் வேறு எதிலையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இன்னொன்னையும் பார்த்துக்கலாம், இந்த சோஷியல் மீடியான்னு சொல்ற அந்த சமூக வலைத்தளத்தினால் வருகின்ற ஆபத்துக்கள், அதில் ஆபத்தும் இருக்கு. அது என்ன ஆபத்து? இந்த ஆன்லைன் இப்போ அந்த மற்ற பொருளெல்லாம் விற்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க தானே, அந்த மாதிரி இதுவும் வந்துடுது. ஒரு வெப்சைட்டை திறந்து ஒரு பொருள் வாங்குறதுன்னா நீங்களாம் தேடி பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணலாம், இது வேணும் அது வேணாம். உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கலாம். இதுலேயும் அப்படி தான், இது எனக்கு பிடிக்காது, இவன் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறான், அன்பு வழிகிற மாதிரி பேசுகிறவனை மட்டும் நீங்கள் தேடி போவீங்க. சர்ச்சில் உட்காந்துருந்தா அது நடக்காது. கண்டிப்பும் வந்துருமா இல்லையா வர வேண்டிய இடத்துல? அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு இதாக போயிடுது. அது ஆபத்து இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் ஒரு இடத்துல, உன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றிவான்னு சொல்லி இருக்கிறாரா இல்லையா? அப்போ அந்த சிலுவை எதுக்கு? பெரிய மரத்தால் செஞ்ச ஒரு சிலுவையா? இல்லை. உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய சூழ்நிலைகள், கஷ்டங்கள், அதை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு, அவர் சொல்லலையே இணையத்தை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்லி, இல்லாட்டி உன் கைபேசியை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்லி, உயிரும் சதையும் உள்ள மனிதர்களுக்கு மத்தியில வாழ்ந்து அவர்கள் மத்தியில நீ அனுபவிக்கின்ற அத்தனையையும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா. இன்னொன்னு இணையதளம் செய்கிற இன்னொரு பெரிய ஆபத்து, ரொம்பவும் விசுவாசம் உள்ளவர்களாக, வேத சத்தியத்தில் ஆழம் உள்ளவர்களாக அதை யாரையும் உருவாக்க முடியாது. ஏன்னா அதுல கண்டிப்பும் இல்லை, திருத்துதலும் இல்லை, வழி நடத்துதலும் இல்லை. என் கையில தான் பட்டன் இருக்குது, நான் எந்த நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம், நான் அதை இயக்குகிறேன். பார்த்தீங்களா? முடியாது. அப்போ அதையே நம்பி இருக்கிறவங்க மிக பலவீனமானவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அவர்களுக்கு சபையிலிருந்து கிடைக்கின்ற காரியங்கள் ஒன்றும் இன்டர்நெட் மூலமாக அவர்களுக்கு கிடைக்காது. சரி, கடைசியா பயன்பாடுகள். என்ன பயன்பாடுகள்? இவ்வளவையும் கேட்டீங்க இன்டர்நெட்டை பற்றி. அது சர்ச்சுக்கு பதிலானது அல்ல. சர்ச்சை நிராகரிக்கவோ அதை அகற்றி வைக்கவோ முடியவே முடியாது. ஆண்டவர் தொடர்ந்து தன்னுடைய சபையை கட்டி கொண்டிருக்கிறார் தன்னுடைய 2வது வருகை வரை. ஆகவே அந்த சபைக்கு தான் நம்ம எந்த அளவுக்கு இயேசு தன்னுடைய சபையை நேசிக்கிறாரோ, எபேசியர் 5வது அதிகாரத்தில் விளக்குகிறாரோ, அந்த அளவுக்கு அவருடைய அந்த சபையில் இருந்து அதை நேசிக்க வேண்டியது
நம்முடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது. அப்படியான ஒரு சபையில நீங்க அங்கத்தவரா இருக்கிறீங்களா? இல்லைன்னா ஏன் இல்லைன்னு கேட்டு பாருங்க. ஏன் வேதத்தின் வழிக்கு, ஆண்டவருடைய வழிக்கு நீங்க இன்னும் கொண்டு வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் முன்னுக்கு நீங்க என்ன சொல்ல முடியும்? கேட்டு பாருங்க. ஏன் அப்படி இருக்கிறீங்க? சுயநலம் ஆளுதா? உங்களுடைய பெருமையும் தன்னலமும் ஆளுகிறதா? வேற என்ன இருக்க முடியும் காரணம்? நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம உட்படுத்தி கொள்ளணும். அப்பதான் அவர் நம்ம ஆளுகிறார்னு அர்த்தம். அவருடைய வழிக்கு வராமல் இருக்கிற பொழுது அவருடைய ஆளுகை நம்மேல் இல்லைன்னு தான். சபையில அங்கத்தவரா இருக்கிறீங்களா? இல்லாத வரையும் ஆபத்து தான். ஆண்டவர் உங்களை எதற்கு அழைக்கிறார்? தன்னுடைய மந்தைகள் மத்தியில் இருக்கும்படியாக அழைக்கிறார். ஏன்? அவர் தன்னுடைய மந்தைகளை மேய்க்கிறவர், அவர் தன்னுடைய மந்தையை போஷிக்கிறவர். அந்த மந்தைக்கு வெளியில் நாம் இருக்கிற பொழுது நம்ம எப்படி நம்ம நம்ப முடியும் ஆண்டவர் நம்ம போஷிக்கிறார் அப்படின்னு சொல்லி? நீங்க தான் மந்தைக்கு மத்தியிலேயே இல்லையே. அவருடைய மந்தைகளில் ஒருவராக இருக்கிறதா பார்க்கணும். இணையதளத்தை நீங்க எப்பவும் எனக்கு உங்களுக்கு வேலைக்காரனா தான் பயன்படுத்தணுமே தவிர நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கலாம் ஒரு பதிலா பயன்படுத்த, நமக்கு வேலை செய்வதற்காக அதுக்கு தான் பயன்படுத்தணும். கவனத்தோட நம்ம அதை ஆளணும். அது நம்ம ஆள விடக்கூடாது. அதெல்லாம் அது ஒரு பெரிய ஆபத்து. ரொம்ப பலவீனமானவர்கள் அது விழுந்து போய் அதில் அடிமையாக கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? அது ஆளுது. அவர்கள் ஆபத்தில் தான் மாட்டிக்க வேண்டியவர். மூணாவது, நீங்க உங்க சொந்த உள்ளூர் சபை மக்களுக்கு அவர்கள் மத்தியில ரொம்ப ஆனந்தத்தோட அர்ப்பணிக்கணும் அவர்களுக்கு. ஆகவே கண்ணால காணக்கூடிய நமக்கு தெரிந்த சபை ஏற்படுத்தி இருக்கிற போதகர்களுக்கு அவங்க தான் உண்மையான போதகர்கள். அவர்களுடைய வழிகளை பின்பற்றி போகும். அதே மாதிரியா சபைக்கு ஒப்பு கொடுத்து அங்கத்தவராக இருக்கின்ற அந்த மந்தைகளுக்கு அவர்களோடு சேர்ந்து நாம வாழணும். அங்கதான் நம்ம பொறுப்போடு நடந்து கொள்ள முடியும். அவர்களும் பொறுப்புள்ளவர்களாக நமக்கு உதவியாக இருப்பார். அங்கதான் நம்ம உண்மையான ஐக்கியத்தையும் அனுபவிக்க முடியும். ஆகவே நம்ம சரீரபூர்வமாகவும் தியாகத்தோடையும் ஒரு மந்தைகளுக்கு மத்தியில் உள்ளூர் சபையிலிருந்து நாம் ஆண்டவருக்கு சேவை செய்கிறவர்களாக இருக்க. அந்த சபை உங்களை தேடுகிறது. அங்கதான் நீங்க இருக்கணும். அங்கதான் நீங்க உங்களுடைய மக்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ண முடியும். உங்களுடைய நேரத்தை கொடுத்து உழைக்க முடியும். உண்மையான அன்பை காட்ட முடியும். உங்களுடைய ஈவுகளை நீங்க பயன்படுத்த முடியும். வேற எங்கேயும் இல்லை. அது ஒன்லி லோக்கல் சர்ச் மூலமாக, உள்ளூர் சபை மூலமாக அதில் இருந்து தான் இப்போ நம்ம சொன்ன காரியங்களை செய்ய முடியுமே தவிர வேற எதுல இருந்தும் செய்ய முடியாது. கடைசியா ஒரு பயன்பாடு, இயேசு நேசிக்கின்ற, இயேசு பிரசன்னமாக இருக்கின்ற அந்த உள்ளூர் சபையிலிருந்து ஆனந்தத்தை அனுபவிங்க. ஏன்னா அவருடைய பிரசன்னம் அங்கதான் இருக்குது. மத்தேயு 18:20 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், எங்கு 2 பேரோ 3 பேரோ என்னுடைய நாமத்தில் கூடி வருகிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் நான் இருக்கிறேன். சத்தியமான வார்த்தை. ஒரு வாரமும் அவர் தவறுறதில்லை. நம்ம சந்திக்கிறது அது அவருக்கு அளப்பரிய ஆனந்தத்தை கொடுக்கிறது. அதனாலதான் அங்க பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாட்டை நம்ம பார்க்கிறோம். அவருடைய உதவியை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆகவே ஆண்டவர் இந்த மத்தேயு 18:20 சொன்ன இந்த வார்த்தைகள், எங்கு 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தில் கூடி வருகிறார்களோ அவள் மத்தியில் நான் இருக்கிறேன்ங்கிறது நம்ம இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ற சர்மன்களுக்கு பொருந்தாது, பாட்காஸ்டுக்கும் பொருந்தாது, சமூக வலைத்தள பேஜஸுக்கும் பொருந்தாது, கண்ணால காண முடியாம இன்டர்நெட்ல சபைன்னு இதுல உலவி கொண்டிருக்கிற அந்த கூட்டங்களுக்கும் அது பொருந்தாது.
சதையும் இரத்தமுமாக மனிதர்களாக ஆணும் பெண்ணுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவர்கள் மத்தியில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த சபைக்கு மட்டுமே பொருந்தும். ஒரு விதத்துல இன்டர்நெட் ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனா சபை, உள்ளூர் சபை, அது தேவனுடைய தெய்வீக நிறுவனம். அந்த தெய்வீக நிறுவனம்னு சொல்லுகிற அந்த பட்டத்தை வேற எதுக்கும் கொடுக்க முடியாது. அது சபைக்கு மட்டும்தான் போறது. இன்டர்நெட், இணையதளம் பயனுள்ளதா இருக்கலாம். ஆனா உள்ளூர் சபை அத்தியாவசியமானது. அது இல்லாமலே இருக்க முடியாது. கடைசியா இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிலுவையில் பலியிட்டது இன்டர்நெட்டுக்கோ இணையதளத்துக்கோ சமூக வலைத்தளத்துக்கோ அல்ல. லோக்கல் சர்ச், உள்ளூர் சபைகளில் சேர்ந்து வாழ்கின்ற அந்த மக்களுக்காக, அவர்களுக்காகத்தான் இயேசு தன்னுடைய திரு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். புரியுதுங்களா? ஆகவே ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த உள்ளூர் சபைக்கு விசுவாசமா இருக்க அதுல இணைந்து தேவனுடைய அன்பை ருசி பாருங்க, அங்க ஐக்கியத்தை அனுபவிக்க பாருங்க, அதுல இருந்து குடும்பத்தோட வளர பாருங்க. இந்த இணையதளத்தினால எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சில நன்மைகள் இருக்கத்தான் முடியும். ஆனா ஆண்டவருடைய சபையிலிருந்து அனுபவிக்கின்ற அந்த நன்மைகளை அதன் மூலமாக அனுபவிக்க முடியாது. அது குறைபாடுகள் உள்ளது. ஆனா தேவனுடைய சபை பூரணமானதாக இல்லாவிட்டாலும் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டிருக்கின்ற சபை, தொடர்ந்தும் திருந்தி வாழ்ந்து கொண்டு பரலோகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சபை. அதற்கு ஈடானது இணையானது எதுவுமே இல்லை. ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த கால நேரத்திலும் கூட நீர்தாமே உள்ளூர் சபையினுடைய மகத்துவத்தை, மேன்மையை, நீர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்ற சபையை பற்றி நாம் சிந்திக்கும்படியான ஒரு வசதியை நீர் எங்களுக்கு தந்தி. ஆண்டவரே, உம்முடைய சபைக்கு காட்ட வேண்டிய ஆர்வத்தையும், அதற்கு நாம் செய்ய வேண்டிய தியாகத்தையும், அதற்காக நாம் இழக்க வேண்டிய எதையும் சமூக வலைத்தளங்களுக்கு கொடுத்து எங்களையும் இழந்து விடாமல் இருக்க நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். பூரணமற்றதாக காணப்படுகின்ற அந்த சமூக வலைத்தளங்களையும் கூட தேவையானவற்றிற்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு மனப்பக்குவத்தையும் ஞானத்தையும் நீர் எங்களுக்கு கொடுமாட்டவரே. தொடர்ந்து இந்த நாளிலும் கூட உம்முடைய பிரசன்னத்தை நாம் சபையில் அனுபவிக்கவும், உம்முடைய மக்களோடு ஐக்கியத்தில் வரவும் நீர் எங்களுக்கு துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம். ஆமென்.